அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாளைக்கு குரூப் 4 எக்ஸாம் வந்து நடக்க போகுது. எல்லாம் சூப்பராக வந்து படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் லாஸ்ட் டைம் போகிறப்ப என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இன்றைக்கி நைட்டுக்குள்ளே என்ன பண்ணுங்கள் அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு வீடியோவை ஒரு டைம் வந்து பார்த்துட்டு கேட்டுட்டு வந்து போங்க. ரொம்ப முக்கியமான கண்டென்ட்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ எனக்கு முக்கியம்னு படுறதை எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா, நீங்கள் உங்களுக்கு ஒரு ரீகால் பண்ண மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள். ஒன்றுக்கு ஒன்று சம்மந்தம் இல்லாமல் தான் இருக்கும். சரியா? ஸோ இது வந்து ஒரு ரீகால் மாதிரி தான். ஓகேவா? ஸோ அதனால் நல்லா வந்து கவனமாக வந்து பாருங்கள். விஷயமா என்ன அப்படின்னு கேட்டால், மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு அப்படின்னா GNHI அப்படின்னு சொல்லுவாங்க, கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை 1972 எந்த ஆண்டு? 1972 பூடான் நாட்டோட 4வது மன்னர் ஜிக்மே சிங்கே வாங்சுக், பேர் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. ஓகேவா, ஜிக்மே சிங்கே வாங்சுக் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்டால், ரொம்ப சந்தோஷமாக மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு வந்து உருவாக்கியிருக்காரு. சரியா? இது என்னெல்லாம் வந்து சொல்லுது அப்படின்னா, நிலைத்த முன்னேற்றம். ஓகேவா, நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம், இந்த நாளையும் வந்து உள்ளடக்கியது. நல்லா கவனமாக கேளுங்க. நிலைத்த முன்னேற்றம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சார மேம்பாடு, சிறந்த நிர்வாகம் அப்படிங்கிறது. ஓகேவா, வேறு எதுவும் நம்ம வந்து பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. சரியா? அதே மாதிரி ஒரு நாட்டு மக்களோட வாழ்க்கை தரத்தோட அளவீடுகள் அப்படிங்கிறது எதெல்லாம் வந்து உள்ளே வருது அப்படின்னா, மனிதவள மேம்பாட்டு குறியீடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது, அடுத்து வாழ்க்கை தர குறியீடு PQLI அப்படிங்கிறது, அடுத்து மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு GNHI அப்படிங்கிறது. இதுதான் ஒரு மக்களோட வாழ்க்கை தரத்தோட அளவீடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலே உள்ள இதையும் நீங்கள் வந்து ஒரு டே பார்த்துக்கோங்க. சரியா? ரைட். அடுத்தது பாருங்கள், நான் ஏற்கனவே சொன்னேன்னா ஒன்றுக்கும் வந்து கொஞ்சம் லிங்க் இல்லாமல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எனக்கு எது முக்கியம்னு படுதோ அதை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா எடுத்து வச்சுருக்கேன். ஓகே, அடுத்து என்ன ரொம்ப முக்கியமானது அப்படின்னா, இங்கே வந்து பாருங்கள், பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னா 2007. பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நல்வாழ்வு சட்டம் 2007. இது என்ன சொல்லுது அப்படின்னா, பெற்றோர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு பராமரிப்பை வந்து வழங்கணும் அப்படிங்கிறது வாரிசுதாரர்களோட சட்டப்பூர்வமான கடமை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த வருஷம்? 2007. அடுத்து வந்து பாருங்கள், இந்த ஆண்டுகள் வந்து பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்து விதவை மறுமண சட்டம் எந்த ஆண்டு அப்படின்னா 1856. இந்து விதவை மறுமண சட்டம், அதாவது விதவைகள் வந்து மறுமணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்த சட்டம் 1856 அப்படிங்கிறது. இந்து திருமண சட்டம் 1955. பெண்களோட திருமண வயதை வந்து 21 அப்படின்னு சொல்லிட்டு சட்டப்பூர்வமாக வந்து ஆக்குனது. ஓகேவா, ரைட். இப்போ நான் வந்து 18 தான் வந்து இருக்குது, 1955. அடுத்து இந்து வாரிசு சட்டம் 1956. 1955 கல்யாணம் முடிக்கிறாங்க. 1956 என்ன பண்ணுறாங்க? குழந்தை பெற்றுக்கிறாங்க, வாரிசு. ஓகேவா, சும்மா நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. என்ன அப்படின்னா, பெண்கள் அவங்களோட சொத்தில் மரபு வழியாக வாங்கிக்கலாம், சொத்து வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான். சரியா? அடுத்து 1961 வந்து பார்த்திங்கன்னா வரதட்சணை தடை சட்டம். எந்த வருஷம்? 1961. ஓகேவா, 1961. சரியா? ரைட். அடுத்து பெண்களை கேலி செய்வதற்கு எதிரான சட்டம் எந்த வருஷம் அப்படின்னா 1997. 1997. ஓகேவா, அதாவது 1997 பெண்களை நீ வந்து கேலி பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னா 2007 நீ வந்து உங்கள் அப்பா அம்மாவை நீ பார்த்துக்க மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து வச்சுக்கோங்க. சரியா? அதாவது ஒரு பையன், நீனு இல்லை, ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவன் பெண்களை கேள்வி பண்ணுறான். 1997 கேள்வி பண்ணுறான்னா 10 வருஷம் கழிச்சு 2007 அவங்க அப்பாவை பார்த்துக்குவானா? கிடையாது, பார்க்க மாட்டான். சரியா? ரைட்டு. சும்மா நம்மளுக்கு மைண்டில் நிற்கணும் அப்படிங்கிறதுக்காக. அநாகரிகமாக சித்தரித்தலுக்கு எதிரான சட்டம் 1999. ரைட்டா? தொழிற்சாலை சட்டம் 1948. தொழிற்சாலை சட்டம் சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழித்து தொழிற்சாலை சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வராங்க. எதுக்காக அப்படின்னா பெண் தொழிலாளர்களுக்காக. தோட்ட தொழிலாளர் சட்டம் 1951, குடியரசு ஆனதுக்கப்புறம். ஓகேவா. சுரங்க சட்டம் 1952. சுரங்க சட்டம் ரொம்ப முக்கியம், 1952 அப்படிங்கிறது. மகப்பேறு நலச்சட்டம் 1961. பாருங்கள், மகப்பேறு நலச்சட்டமும் வரதட்சணை தடை சட்டமும் ஒன்றா இருக்குது. இந்த ரெண்டுமே ஒரே விஷயத்தில் வந்து இருக்குது. 1961 மகப்பேறு நலச்சட்டம். ஓகேவா, அதே வருஷத்தில் வரதட்சணை தடை சட்டம், ஒரே வருஷத்தில் 2 இருக்குது, 1961. அடுத்து டொமஸ்டிக் வயலன்ஸ், குடும்ப வன்கொடுமையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் 2005. புருஷன், அதாவது கணவன் மனைவியை வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த ஆக்டில் தான் வந்து போடுவாங்க. 2005
இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, 2005. ஓகே, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, சும்மா மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க. ரைட். அடுத்ததாக என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் 1978 சர்வதேச பெண்கள் ஆண்டு. 1978 சர்வதேச பெண்கள் ஆண்டு. 1979 சர்வதேச குழந்தைகள் ஆண்டு. சரியா? ரைட். அடுத்து வந்து பாருங்கள், குழந்தை தொழிலாளர் சட்டம், அதாவது தடை மற்றும் சீரமைப்பு சட்டம் 1986. இந்த 1986 என்ன சொல்லுது அப்படின்னா 15 வயது பூர்த்தி அடையாத எந்த ஒரு குழந்தையும் வேலைக்கு வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது 1986. சரியா? ரைட். அடுத்து 1098 அப்படிங்கிறது 1098 அப்படிங்கிறது குழந்தைகளுக்கான உதவி எண். அதாவது 24 மணி நேரமும் என்ன பண்ணிக்கலாம், குழந்தை திருமணம் பற்றியோ இல்லைன்னா வன்கொடுமை ஏதாவது நடக்குதா அப்படின்னா அவங்களுக்கு வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணலாம். அடுத்து சிறார் நீதி சட்டம் 2000, குழந்தைகளை பராமரித்தல் மற்றும் பாதுகாத்தல் சட்டம். சரியா? ஸோ அடுத்ததாக ரொம்ப முக்கியம் அப்படின்னு கேட்டால் நான் ஒன்று ஒன்றா தான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். சரியா? பாருங்கள். ரைட், இந்த இருக்குது எல்லாம் என்னடா பெண்களுக்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க வேண்டாம். சரி, முக்கியமானதை மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். சதி ஒழிப்பு சட்டம். சதி ஒழிப்பு சட்டம் எப்போது அப்படின்னு கேட்டால் 1829. சதி ஒழிப்பு சட்டம் 1829. அப்படியே ஒரு 100 வருஷம் கழிச்சு 1929 என்ன அப்படின்னா சாரதா சட்டம். சாரதா சட்டம். இந்த சாரதா சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னா இது வந்து குழந்தை திருமண தடுப்பு சட்டம். என்னது? குழந்தை திருமண தடுப்பு சட்டம். இந்த சதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த காலத்தில் கணவன் இறந்தால் மனைவியும் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த உடன்கட்டை ஏறணும் அப்படின்னு இருந்துச்சு. அதை ஒழிச்சிட்டாங்க 1829. 1929 குழந்தை திருமண தடுப்பு சட்டம் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. சரியா? 1856 விதவை மறுமண சட்டம். நம்ம இது ஏற்கனவே பார்த்தோம் 1856. 1956 என்ன அப்படின்னா இந்து வாரிசு சட்டம். 1956 இந்து வாரிசு சட்டம். சரியா? அடுத்து 1956 இந்து வாரிசு சட்டம் இருக்கு இல்லையா, இதில் திருத்தம் எப்போ மேற்கொள்கிறாங்க அப்படின்னு கேட்டால் 1989. 1989 அதுக்கு பேர் இந்து வாரிசு உரிமை சட்டம், அதாவது தமிழ்நாடு சட்ட திருத்தம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 1989 அப்படிங்கிறது எதில் திருத்தம் வைக்கிறாங்க? 1956 சட்டத்தில் திருத்தம் வந்து வைக்கிறாங்க. சரியா? அடுத்ததாக வந்து பாருங்கள், 1989 முதலமைச்சராக இருந்தவர் யார் அப்படின்னா கலைஞர் கருணாநிதி. ஓகேவா? இதுக்கு முன்னால் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதை தான் அப்படியே கொடுத்துருக்காங்க, கலைஞர் கருணாநிதி. சரி, இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த சட்டங்கள். இது வந்து ஜஸ்ட்டு ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரைட். அடுத்து வந்து பாருங்கள், முக்கியமானது லோக் அதாலத். லோக் அதாலத்னா என்னன்னு தெரியும். என்ன அப்படின்னா மக்களுக்கு நீதி வந்து அதாவது சமரசம் பேசி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த லோக் அதாலத் அப்படிங்கிறது இருக்குது. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மக்கள் நீதிமன்றம் அப்படி சொல்லுவாங்க. சரியா? ஃபஸ்ட்டு லோக் அதாலத் 1982. முதல் லோக் அதாலத் எங்கே நடந்துச்சு அப்படின்னா 1982 குஜராத்தில் எந்த பிளேஸில் அப்படின்னா ஜூனாகத் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் வந்து நடந்துச்சு. ஜூனாகத் அப்படிங்கிற ஒரு பிளேஸில். சரியா? இது ரொம்ப முக்கியம். அடுத்ததாக நீதிமன்றம். நீதிமன்றம் எப்போது கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டால் 2005. நீதிமன்றம் 2005 வந்து கொண்டு வந்தாங்க. ஓகேவா? நான் முக்கியமானது மட்டும்தான் சொல்கிறேன், அதனால் வந்து காதில் நல்லா வாங்கிக்கோங்க. ரைட். அடுத்து வந்து பாருங்கள், விரைவு நீதிமன்றம். நீதிமன்றம் வந்து நம்ம எங்கே பார்த்தோம்? 2005 பார்த்தோமா? விரைவு நீதிமன்றம் அப்படிங்கிறது 2000. எந்த வருஷம்? 2000 வந்து பார்த்திங்க அப்படின்னா விரைவு நீதிமன்றம் கொண்டு வந்தாங்க. இதுவும் தெரியணும். அடுத்ததாக வந்து பாருங்கள், நம்ம இந்தியாவில் கல்கத்தா உயர்நீதிமன்றம். கல்கத்தா உயர்நீதிமன்றம் தான் நாட்டிலேயே மிக பழமையான உயர்நீதிமன்றம் அப்படி சொல்கிறாங்க. இந்த கல்கத்தா உயர்நீதிமன்றம் 1862 உருவாக்கப்பட்டது. எந்த வருஷம்? 1862. இது பழமையான உயர்நீதிமன்றம். இதுவே பெரிய நீதிமன்றம் அப்படின்னா அலகாபாத் உயர்நீதிமன்றம் பெரிய நீதிமன்றம்.
சரியா, பெரிய நீதிமன்றம். ஓகே, அதே மாதிரி உச்சநீதிமன்றம் நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு எங்கே வந்து வச்சாங்க அப்படின்னா கல்கத்தாவில் தான் வந்து வச்சாங்க. கல்கத்தாவில் இருக்கிற வில்லியம் கோட்டை அப்படிங்கிற ஒரு பிளேஸு. சரியா, அதே மாதிரி அந்த நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி யார் அப்படின்னா சர் எலிஜா இம்பே அப்படிங்கிற ஒருத்தவங்க. யார்? சர் எலிஜா இம்பே. 1801 மெட்ராஸ்லையும் 1824 பம்பாயிலையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் வைக்கிறாங்க. இப்போ வந்து பாருங்கள் என்ன வைக்கிறாங்க, உச்சநீதிமன்றம் வைக்கிறாங்க. அதே மாதிரி கல்கத்தாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1773 இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் அடிப்படையில் வந்து கல்கத்தாவில் உச்சநீதிமன்றம் வந்து வச்சாங்க. சரியா, உச்சநீதிமன்றம் கல்கத்தாவில் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க. அடுத்து 1801 மெட்ராஸில் உச்சநீதிமன்றம் கொண்டு வராங்க. 1824 பம்பாயில் கொண்டு வராங்க. ஓகேவா, அதே மாதிரி 1862 2 வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இது உச்சநீதிமன்றமாக தான் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் உயர்நீதிமன்றமாக வந்து மாறுச்சு. இந்திய உச்சநீதிமன்றம் எப்போது உருவாக்குறாங்க அப்படின்னா 1950 ஜனவரி 28 வந்து கொண்டு வராங்க. இதெல்லாம் 2 கொஸ்டின். ரைட், அடுத்து இந்திய நில உடைமை முறைகள். ஸோ நில உடைமை முறைகளில் ஒரு 3 முறை வந்து நல்லா மைண்டில் வந்து இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு ஜமீன்தாரி முறை, அப்படி இல்லைன்னா நிலச்சுவாண்டார் முறை. ஜமீன்தாரி முறை அப்படி இல்லைன்னா நிலச்சுவாண்டார் முறை. இந்த ஜமீன்தாரி முறையை காரன்வாலிஸ் பிரபு தான் 1793 நிரந்தர சொத்துரிமை சட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அறிமுகம் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஜமீன்தாரி முறை. சரியா, ஸோ ஜமீன்தார்கள் அறிவிக்கப்பட்டு அவங்களுக்கு நிலத்தை வந்து ஒதுக்கிடுவாங்க. அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் காசு வந்து வாங்கி இவங்கள்ட்ட வந்து கொடுக்கணும். அடுத்ததாக மகள்வாரி முறை. ஸோ மகள்வாரி முறை அப்படி இல்லைன்னா இனவாரி முறை அப்படின்னு சொல்லுவாங்க. மகள் இல்லைன்னா இனம். இந்த முறை வந்து மத்திய பிரதேசத்துலேயும் பஞ்சாப்லேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க. சரியா, இதை பற்றி நான் வந்து ஒரு PDF வச்சுருக்கேன், அதை நான் வந்து டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து என்ன அப்படின்னா ஒரு டீம்கிட்ட என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் நிலத்தை வந்து ஒரு டீமு நிலத்தை வந்து உழவர்கள்ட்ட கொடுத்து அவள்கிட்டருந்து காசு வாங்கி கவர்மெண்ட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க. ரைத்வாரி முறை அப்படி இல்லைன்னா சொந்த சாகுபடி முறை, இது ரொம்ப முக்கியம். ரைத்வாரி முறை முதல்ல தமிழ்நாட்டில் தான் வந்து அறிமுகம் செய்யப்பட்டது. ரைத்வாரி முறை அப்படி இல்லைன்னா சொந்த சாகுபடி முறை எங்கே அறிமுகம் செய்யப்பட்டது? தமிழ்நாட்டில் தான் முதல்ல அறிமுகம் செய்யப்படுறது. அதுக்கப்புறம் தான் மகாராஷ்டிரா, குஜராத், அஸ்ஸாமு, கூர்க்கு, கிழக்கு பஞ்சாப், மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் வந்து கொண்டு போகிறாங்க. சரியா, இதுக்கு இன்னும் டீட்டெயிலாக இருக்குது, நான் வந்து உங்களுக்கு PDF காமிக்கிறேன். அடுத்ததாக தொழிற்கொள்கை. ஸோ தொழிற்கொள்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்தியாவில் தொழிற்கொள்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 தொழிற்கொள்கை 1948, 56, 77, 80, 90, 91. சரியா, முதல் தொழிற்கொள்கை எப்போ அப்படின்னா 1948. 1948. இரண்டாவது அப்படின்னா 1956. அடுத்து இந்த 1991 இருக்கு இல்லையா, இந்த தொழிற்கொள்கை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா புதிய பொருளாதார கொள்கை அப்படின்னு சொல்லுவாங்க. புதிய பொருளாதார கொள்கை, இது ரொம்ப முக்கியமான ஒரு கொள்கை, புதிய பொருளாதார கொள்கை. சரியா, ரைட். நான் சொன்னேன்னா 1991 தொழிற்கொள்கை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ நரசிம்மராவ் தான் பிரதமராக வந்து இருந்திருப்பாங்க. அடுத்து பசுமை புரட்சி அப்படிங்கிறது. ஸோ பசுமை புரட்சி அப்படிங்கிறது, பசுமை புரட்சியோட தந்தை யார் அப்படின்னா இந்த இருக்கார் இல்லையா, ஃபோட்டோ இருக்காரியா, MS சுவாமிநாதன். இதெல்லாம் வந்து யார் கேட்டான்னு சொல்லிடுவாங்க. ஓகேவா, 1960 ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இந்த வேளாண்மை துறையில் ஒரு தொழில்நுட்ப மாற்றம் கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பசுமை புரட்சி வந்து கொண்டு வராங்க. ஸ்டார்டிங்கில் வந்து 1960, 61 ஒரு 7 மாவட்டங்களில், எத்தனை மாவட்டங்களில்? 7 மாவட்டங்களில் வழி நடத்தும் திட்டம். அந்த திட்டம் பேர் என்னது? வழி நடத்தும் திட்டம். அப்படிங்கிற திட்டம் மூலமாக ஒரு நியூ டெக்னாலஜியை உள்ளே வந்து கொண்டு வராங்க. அந்த திட்டத்துக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா HYVP அப்படிங்கிறது, ஹை ஈல்டு வெரைட்டி ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிக விளைச்சல் தரும் விதை ரகங்களை உற்பத்தி செய்வதற்கான திட்டம் அப்படிங்கிறது தான் இந்த பசுமை புரட்சி. அடுத்து இரண்டாவது பசுமை புரட்சி. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த இரண்டாவது பசுமை புரட்சி அப்படிங்கிறது, இந்த இரண்டாவது பசுமை புரட்சி எந்த காலகட்டத்தில் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டால் 2006, 2007. 2006, 2007 காலகட்டத்தில் என்ன பண்ணணும் அப்படின்னா 214 மில்லியன் டன்னாக இருந்த உணவு பயிர் உற்பத்தியை 2020க்குள்ளே 400 மில்லியன் டன்னாக வந்து மாற்றணும் அப்படிங்கிறதுக்கு தான் இரண்டாவது பசுமை புரட்சியோட ஒரு முக்கியமான நோக்கம். ஓகேவா, அதே மாதிரி வேளாண்மையோட வளர்ச்சி வீதத்தை அடுத்த 15 வருஷத்தில் 5% 6% மாற்றணும்.
முக்கியமாக இரண்டாவது பசுமை புரட்சியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 மடங்காக ஒரு ஏக்கருக்கு 2 மடங்காக தரக்கூடிய மரபணு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளை வந்து அறிமுகம் செய்கிறது தான் இந்த இரண்டாவது பசுமை புரட்சி அப்படிங்கிறது. அடுத்து வந்து பாருங்கள், தொழிற்சாலைகள். நம்ம இந்தியாவில் நிறைய தொழிற்சாலைகள் இருக்குது. அதில் மிக முக்கியமாக இரும்பு தொழிற்சாலை, முதல் எஃகு தொழிற்சாலை ஜாரியால் குல்டி அப்படிங்கிற இடத்துல நிறுவப்பட்டிருக்குது. சரியா, குல்டி அப்படிங்கிறது மேற்கு வங்காளத்தில் வங்காள இரும்பு தொழில் கம்பெனி அப்படிங்கிறது 1870 நிறுவப்பட்டிருக்குது. ஓகேவா? அதேமாதிரி முதல்ல அமைக்கப்பட்ட கவர்மெண்ட் செக்டார் நிறுவனம் எது அப்படின்னு கேட்டால் பத்ராவதியில் விஸ்வேஸ்வரையா இரும்பு எஃகு தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். சரியா, ரைட். அடுத்து காகித தொழில் அப்படிங்கிற ஒரு தொழில் வந்து இருக்குது. அதில் முதல் காகித ஆலை எங்கே அப்படின்னா 1812 வங்காளத்தில் செராம்பூர் அப்படிங்கிற ஒரு இடத்துல காகித ஆலை வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் ஓஎன்ஜிசி நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 1956 வந்து பார்த்திங்க அப்படின்னா உத்தரகாண்டில் டேராடூன் அப்படிங்கிற இடத்துல இந்த ஓஎன்ஜிசி வந்து அமைச்சாங்க. அடுத்து பேங்க்கு. ஸோ நம்ம இந்தியாவில் பேங்க்கை நேஷனலைஸ் நாட்டுடைமை எப்போ ஆக்குனாங்க அப்படின்னு கேட்டால் ஃபஸ்ட்டு எப்போ ஆக்குனாங்க அப்படின்னா 1969 ஜூலை 19. அந்த 1969 ஜூலை 19 ஒரு 14 வங்கிகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் நாட்டுடைமை ஆக்குறாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டைமாக 1980 ஏப்ரல் 15 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 6 வங்கிகளை என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் நேஷனலைஸ் ஆக்குறாங்க. சரியா, இந்த இது வந்து பாருங்கள், பஞ்சாப் நேஷனல் வங்கியோட ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் யுனைடெட் வங்கி, அதாவது ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் அப்படிங்கிறது யுனைடெட் வங்கி, இதெல்லாம் வந்து இணைக்கப்பட்டிருக்குது. கனரா வங்கியோட எந்த வங்கி இணைக்கப்பட்டது அப்படின்னு கேட்டால் சிண்டிகேட் வங்கி வந்து இணைக்கப்பட்டிருக்குது. கனரா வங்கியோட சிண்டிகேட் வங்கி. இந்தியன் வங்கியோட அலகாபாத் வங்கி வந்து இணைக்கப்பட்டது. சரி, இதை சும்மா தெரிஞ்சுக்கோங்க. இந்த 5ஆண்டு திட்டத்துக்கு நான் வந்து தனியாக சொல்கிறேன், ஒரு பிடிஎஃப் இருக்குது, அதை காமிக்கிறேன். மனித மேம்பாட்டு குறியீடு. ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது 1990 ஐநா முன்னேற்ற கூட்டமைப்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் மனித மேம்பாட்டு அறிக்கையை வந்து நம்ம வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த வருஷம் 1990. ஸோ இதுக்கு ஒரு 3 குறியீடுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொடுக்குறாங்க. நாடு, மாநிலம், மாவட்டம் அப்படிங்கிற அளவில் இந்த HDI அப்படிங்கிறத கொண்டு வராங்க. சரியா, மக்களோட உண்மையான வாழ்க்கை தரத்தை அரசு கண்டறியறதுக்கு இந்த HDI வந்து பயன்படுது அப்படிங்கிறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு இதுலேயே பார்த்துருப்போம், PQLI தேவைப்படும், HDI தேவைப்படும், GNHI தேவைப்படும். எதுக்காக? மக்களோட வாழ்க்கை தரத்தை அளக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையான வாழ்க்கை தரத்தை அளக்கிறதுக்கு எதுதான் வந்து தேவைப்படுது? HDI தான் தேவைப்படுது. மனித மேம்பாட்டு குறியீடு. ஸோ ஃபஸ்ட்டு மனித மேம்பாட்டு குறியீடை யார் வந்து கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டால் பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த ஒரு எக்கனாமிஸ்ட். அவர் பேர் என்ன அப்படின்னா மஹபூப் உல் ஹக் அப்படிங்கிற ஒருத்தர். அவர் பேர் என்னது? மஹபூப் உல் ஹக் அப்படிங்கிறவர். இவர் தான் வந்து உருவாக்குறாரு. நம்ம இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா குமார் சென் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1990 இதை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறாரு. சரியா, இதை எந்த அமைப்பு வெளியிடுறாங்க அப்படின்னா UNDP, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற அமைப்பு வந்து வெளியிடுறாங்க. இது என்னென்னலாம் உள்ளே வந்து இருக்குது அப்படின்னு கேட்டால் எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள், கல்வி குறியீடு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. இந்த 3 வந்து ரொம்ப முக்கியம். என்னென்னது? எதிர்பார்க்கப்படும் வாழ்நாள், கல்வி குறியீடு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படிங்கிறது. இந்த அதை நல்லா சொல்லியிருக்காங்க. வாழ்நாள், ஆயுட்காலம், கல்வி தகுதி, அடுத்து தனி மனிதர் வருமானம் அப்படிங்கிறது. சரியா, அடுத்து இதை வந்து பாருங்கள், என்ன அப்படின்னா 1900 இது வேண்டாம், இதை வந்து பாருங்கள். UNDP பொறுத்த வரைக்கும் 2016 அறிக்கை அடிப்படையில் 188 நாடுகளில் 188 நாடுகளில் இந்தியா வந்து 131 இடத்துல வந்து இருக்குது. எத்தனை இடத்துல இருக்குது? 131 இடத்துல வந்து இருக்குது. சரியா, இந்தியாவிற்கான மனித மேம்பாட்டு குறியீடு 2010 0.580 இருந்துச்சு. 2015 0.624 இருந்துச்சு. சரியா, 2014 131 தான். 2014 அல்லது 131 தான். அதே மாதிரி பிஸ்வஜித் குஹா அப்படிங்கிற ஒருத்தர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா மனித மேம்பாட்டு குறியீடுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்க. இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா HT1, HT2, HT3, HT4 அப்படின்னு சொல்லிட்டு 4 விதமான மனித மேம்பாட்டு குறியீடுகளை வந்து உருவாக்கியிருக்காரு அப்படிங்கிறாங்க.
4 விதமான மனித மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கியவர் யார் அப்படின்னா பிஸ்வஜித் குஹா அப்படிங்கிறவர். ஓகேவா? சரி, இப்போ இதை சொல்லிடலாம். 1981 மனித மேம்பாட்டு குறியீடு 0.302 வந்து இருந்துச்சு. 2011 0.472 அப்படிங்கிறது இருக்குது. ரைட். இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இருக்கு இல்லையா, இதில் முதல் 3 நாடுகள் எது அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு நாடு நார்வே 0.949 அதோட அளவு, ஆஸ்திரேலியா 2வது 0.939, சுவிட்சர்லாந்து 3வது 0.939 அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து PQLI பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது செயல்திறன் குறியீட்டன் அல்லது செயல்திறன் குறியீட்டன். இதை யார் கொண்டு வராங்க அப்படின்னா மோரிஸ் டி மோரிஸ் அப்படிங்கிற ஒருத்தர். மோரிஸ் டி மோரிஸ் அப்படிங்கிறது ஒருத்தர். இது எதுக்காக அப்படின்னா ஒரு நாட்டோட வாழ்க்கை தரத்தை அளவிடுறதுக்காக வந்து பயன்படுது. அது மாதிரி இதுலேயும் ஒரு 3 குறியீடு என்னென்ன அப்படின்னா எதிர்பார்ப்பு ஆயுட்காலம், குழந்தை இறப்பு வீதம், எழுத்தறிவு வீதம். சரியா? குழந்தை இறப்பு வீதம், எழுத்தறிவு வீதம். இப்போ இதுக்கும் ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா ஆயுட்காலம் இருக்குது, அதே மாதிரி எழுத்தறிவு வீதம் இருக்குது. ஆனால் அந்த குழந்தை இறப்பு வீதம் இதுக்கு மட்டும்தான் இருக்குது, அதுக்கு இல்லை. என்ன இருக்குது அங்கே? தனி மனித மேம்பாடு, வருமானம் அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? 2 மட்டும்தான் வந்து வித்தியாசம். அதே மாதிரி இந்த PQLIயில் 1லேருந்து 100 வரைக்கும் அளவீடு மெஷர் வந்து சொல்கிறாங்க, இத்தனை இருந்தால் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அடுத்ததாக 2016 பிப்ரவரி 18 வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கிற ஒரு யோஜனா வந்து கொண்டு வந்தாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிறது நம்ம இன்சூரன்ஸ் ஸ்கீம் தான். இதுக்கு நம்ம கொஞ்சம் அமௌண்ட் வந்து கட்டணும். எவ்வளோ அப்படின்னா பணப்பேர்களுக்கு ஆண்டு சந்தா 5% அப்படிங்கிறது. சரி, அடுத்து இது ரொம்ப முக்கியம். என்ன அப்படின்னு கேட்டால் உழவர் கடன் அட்டை திட்டம். இந்த உழவர் கடன் அட்டை திட்டம் KCC அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? KCC கிஷான் கிரெடிட் கார்டு. ஓகேவா? கிஷான் கிரெடிட் கார்டு, உழவர் கடன் அட்டை, கிஷான் கிரெடிட் கார்டு அப்படிங்கிறது கடன் தேவைப்படுற உழவர் வந்து கடன் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது. இது 1998 எந்த வருஷம்? 1998 நம்ம RBI அப்புறம் நபார்டு வங்கி, RBI அப்புறம் எந்த வங்கி? நபார்டு வங்கி. இந்த 2 வங்கியும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொண்டு வராங்க. நபார்டு அப்படிங்கிறது நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ரைட். இது ஒரு டைம் எக்ஸாமில் கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து பாருங்கள், 1991 நம்ம புதிய பொருளாதார கொள்கைன்னு பார்த்தோமா? 1991 புதிய பொருளாதார கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமில் நிறைய சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. அதில் முக்கியமாக 1992 ஏப்ரல் 1 வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வர்த்தக கொள்கை வந்து கொண்டு வராங்க. அதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இறக்குமதி தடை வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீக்கிறாங்க. வெளிநாடுல வந்து இறக்குமதி வந்து பண்ணுறதுக்கு தடை வந்து நீக்கிறாங்க. அதில் 71 பொருட்கள் மட்டும்தான் தடை செய்யப்பட்ட பட்டியலில் வந்து வச்சாங்க. எத்தனை பொருட்கள்? 71 பொருட்கள். GST அப்படிங்கிற ஒரு விஷயம், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ், இதை பற்றி நம்மளுக்கு தெரியும். பட் இந்த நாள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. GST பொறுத்த வரைக்கும் எப்போ பார்லிமெண்ட்டில் ஒப்புதல் வழங்கினாங்க அப்படின்னா 29/3/2017. எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 2017 ஜூலை 1 வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. ஓகேவா? 0, 5, 12, 18, 28 அப்படிங்கிற லெவலில் இந்த GST வந்து இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இந்த வரி பொறுத்த வரைக்கும் ஒரு முனை வரி அப்படிங்கிறது. சரியா? மறைமுக வரிக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டதான் இந்த வரி. அடுத்ததாக வறுமை ஒழிப்பு திட்டங்கள் ரொம்ப முக்கியமான ஒன்று. இந்த இது பாருங்கள், 20 அம்ச திட்டம் 1975, 20 அம்ச திட்டம். ஒருங்கிணைந்த ஊரக வளர்ச்சி திட்டம் 1978, ஊரக இளைஞர்களுக்கான தன் வேலைவாய்ப்பு பயிற்சி 1979, வேலைக்கு உணவு திட்டம் 1977, தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980. இந்த தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் 1980 அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஊரக நிலமற்றோர் வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983, ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 1989,
ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் 1989. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2006. இது ரொம்ப முக்கியம். 2006. பிரதான் மந்திரி ஆதர்ஷ் கிராம் சதக் யோஜனா 2010. இந்த ஆண்டுகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்ததாக பாரத் நிர்மான் யோஜனா. பாரத் நிர்மான் யோஜனா பொறுத்த வரைக்கும் எந்த வருஷம் அப்படின்னு கேட்டால் 2005. இந்திரா ஆவாஸ் யோஜனா 1985-86. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற மறுசீரமைப்பு திட்டம் 2005. இந்த ரெண்டும் சேம் இயர். ராஜீவ் ஆவாஸ் யோஜனா 2009. தேசிய ஊரக நலத்திட்டம் 2005. தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011. தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் 2013. இந்த தேசிய உணவு பாதுகாப்பு திட்டம் முக்கியம். அடுத்த வந்து பாருங்கள், இந்த முத்ரா அப்படிங்கிறது, முத்ரா வங்கி அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டால் ஏப்ரல் 8, 2015 கொண்டு வந்தாங்க முத்ரா வங்கி. எதுக்காக அப்படின்னா சின்ன கடன், குறுங்கடன், அதாவது சிறு குறு நிதி நிறுவனங்களுக்கு, வங்கி சாரா நிதி நிறுவனங்களுக்கு கடன் வழங்குறது தான் இந்த முத்ரா அப்படிங்கிறது. ஏப்ரல் 8, 2015. தேசிய ஊரக நல அமைப்பு எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்டால் 2005 ஏப்ரல் 12 ஆரம்பித்தாங்க தேசிய ஊரக நல அமைப்பு அப்படிங்கிறது. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இந்த ஊரகத்தில் கிராமப்புற தாய்மார்களுக்கு மக்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா கரெக்டான குடிநீர், உடல்நலம், கல்வி, ஊட்டச்சத்து எல்லாம் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக தமிழ்நாட்டோட சிறப்பு. ஸோ சிறப்பு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம தமிழ்நாட்டுக்கு நிறையா சிறப்பு இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 2005 தமிழ்நாட்டோட வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பீடாக வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. சரியா? ரைட். அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் தமிழ்நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மனித வளர்ச்சி குறியீட்டில் 3rd பிளேஸில் இருக்குது. ஓகேவா? 3rd பிளேஸில் இருக்குது. மூலதன முதலீட்டில் 2.92 லட்சம் கோடி அளவில் வந்து நம்ம வந்து மூலதன முதலீடு வந்து பண்ணுறோம். அதுமாதிரி மொத்த தொழில்துறை உற்பத்தியில் 6.19 லட்சம் கோடி, மொத்தமாக 3ஆவது இடத்துல வந்து இருக்கும். ஓகேவா? நிதி ஆயோக் அறிக்கையின் அடிப்படையில் சுகாதார குறியீட்டில் 3ஆவது இடத்துல வந்து இருக்கும். ஓகேவா? இது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த இது வந்து முக்கியம். என்ன அப்படின்னா நம்ம சுகாதார குறியீட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், 3ஆவது இடத்துல வந்து இருக்குமா? அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரளா வந்து இருக்குது, செகண்டு பஞ்சாப் வந்து இருக்குது. ஓகேவா? தமிழகத்தில் பச்சிளங்குழந்தைகள் இறப்பு வீதம் எவ்வளோ அப்படின்னா 14. சரியா? ரைட். அடுத்ததாக நம்மளோட மக்கள் தொகை எவ்வளோ அப்படின்னா 7.2 crore, 7.2 கோடி மக்கள் தொகை. அதே மாதிரி நம்ம மக்கள் அடர்த்தி 2001 480, 2011 555, 555 அப்படிங்கிறது. நம்ம மக்கள் தொகை இடத்துல எத்தனாவது இடத்துல இருக்கும் அப்படின்னு கேட்டால் 12ஆவது இடத்துல வந்து இருக்கும். மக்கள் தொகை இடத்துல தமிழ்நாடு 12ஆவது இடத்துல இருந்து இருக்குது. நம்ம நாட்டோட சராசரி மக்கள் தொகை இடத்துல நாட்டோட சராசரி 382 தான் அப்படிங்கிறாங்க. அதை விட நம்ம வந்து அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்ததா நம்ம பாலின விகிதம் தமிழ்நாட்டோட பாலின விகிதம் 995. சரியா? அதே மாதிரி பாலின விகிதத்தில் தமிழ்நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 3ஆவது இடத்துல வந்து இருக்காங்க. தமிழ்நாடு எத்தனை இடத்துல இருக்காங்க? 3ஆவது இடத்துல வந்து இருக்காங்க. ஓகேவா? அடுத்து ஐஎம்ஆர், எம்எம்ஆர். தமிழ்நாடு வந்து ஐஎம்ஆர் வந்து 17, எம்எம்ஆர் வந்து 79. எம்எம்ஆர் அப்படின்னா மகப்பேறு இறப்பு விகிதம், ஐஎம்ஆர் அப்படின்னா இந்த குழந்தை இறப்பு விகிதம். சரியா? ரைட். 17, நாட்டோட சராசரி எவ்வளோ அப்படின்னா 34. ரைட். அடுத்து இந்த எம்எம்ஆர் பொறுத்த வரைக்கும் 1,00,000 பேருக்கு நம்ம எவ்வளோ இறக்குறாங்க அப்படின்னா 79 பேர் தான் வந்து இறக்குறாங்க அப்படிங்கிறாங்க. உண்மையிலே கம்மி தான் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். கேரளா வந்து ஃபஸ்ட்டு வந்து இருக்காங்க. சரியா? அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு வந்து இருக்காங்க. சரியா? ரைட். அடுத்து தமிழ்நாட்டில் எந்தெந்த பிளேசஸ் எதுக்கு ஃபேமஸ் அப்படிங்கிறது. ராணிப்பேட்டை தோலுக்கு, ஆம்பூர் தோலுக்கு, வாணியம்பாடி தோலுக்கு,
சரியா. சேலம் பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா விசைத்தறி, கைத்தறி, ஜவுளி, எஃகு, மரவள்ளி அப்படிங்கிறது சேலம் ஜவ்வரிசி. ஓகேவா, அதான் மரவள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க. சங்ககிரியை பொறுத்த வரைக்கும் லாரி களத்தொகுதி. திருச்செங்கோடு பொறுத்த வரைக்கும் ஆழ்துளையிடும் பணிகள். நாமக்கல் பொறுத்த வரைக்கும் கோழிப்பண்ணை, இது நம்மளுக்கு தெரியும். கரூர் பொறுத்த வரைக்கும் வாகன புனைபவர் விசைத்தறி. ஈரோடு பொறுத்த வரைக்கும் மஞ்சள். கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னிங் மில்லு, பொறியியல் தொழிற்சாலை. திருப்பூர் வந்து பின்னலாடை, ஆயத்த ஆடை. ராஜபாளையம் பருத்தி, அறுவை சிகிச்சை பொருட்கள். இதை நல்லா பார்த்துக்கோங்க. சிவகாசி தீப்பெட்டி, பட்டாசு. அடுத்து பிரிண்டிங், அச்சிடுதல். அடுத்து நம்ம சென்னையை என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால் ஆசியாவின் டெட்ராய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஆட்டோமொபைல் பார்ட்ஸ் வந்து இங்கே வந்து அதிகமாக வந்து உற்பத்தி வந்து பண்ணுறாங்க, அதனால். அதுக்கப்புறம் பின்னலாடைகளின் நகரம் அப்படின்னு சொல்லிட்டு எதை சொல்கிறாங்க அப்படின்னா திருப்பூரை சொல்கிறாங்க. பின்னலாடை நகரம் இது திருப்பூர் அப்படிங்கிறது. அது மாதிரி சிமெண்ட் தொழிற்சாலை உற்பத்தியில் தமிழ்நாடு 3rd பிளேஸில் வந்து இருக்காங்க. ஆந்திரா ஃபஸ்ட்டு, ராஜஸ்தான் செகண்டு. ஓகேவா, ஆந்திரா ஃபஸ்ட்டு, ராஜஸ்தான் செகண்டு. அடுத்து தமிழ்நாட்டோட மக்கள் தொகை வளர்ச்சி பொறுத்த வரைக்கும் மக்கள் தொகை 7 கோடிக்கு மேலே. இதுதான் மக்கள் தொகை. இந்த அளவுக்கு அக்யூரேட்டாக கேட்க மாட்டாங்க. ஸோ இதில் வந்து பிறப்பு விகிதம் 15.7, இறப்பு விகிதம் 7.4, வளர்ச்சி விகிதம் 8.3. அதிக மக்கள் தொகையுடைய மாவட்டங்கள் என்ன அப்படின்னா சென்னை, காஞ்சிபுரம், வேலூர், திருவாரூர் அப்படிங்கிறது. குறைவான மக்கள் தொகை பெரம்பலூர், நீலகிரி, அரியலூர், தேனி அப்படிங்கிறது. மக்கள் தொகை அடர்ச்சி 555 2011. இதுவே 2001 அப்படின்னா 480. மிக அதிக அடர்த்தி எங்கே அப்படின்னா சென்னையில் 26,903 ஒரு சதுர கிலோமீட்டருக்கு. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி. குறைவான அடர்த்தி எங்கே அப்படின்னா நீலகிரியில். சரியா. அடுத்து பாலின விகிதம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு 995. ஓகேவா. அடுத்து அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு கேட்டால் நீலகிரி. 1041 பெண்கள் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, அதுக்கப்புறம் நாகப்பட்டினம். குறைவான பாலின விகிதம் எங்கே இருக்குது அப்படின்னா தேனியில் இருக்குது. தேனியில். அதுக்கப்புறம் தருமபுரியில். குறைந்த பாலின விகிதம் பொறுத்த வரைக்கும் 2011 946 பெண் குழந்தைகள் வந்து இருக்குது. 2001 942 பெண் குழந்தைகள் வந்து இருக்குது. சரியா. அதிக குழந்தை பாலின விகிதம் எங்கே அப்படின்னா நீலகிரியில். ஓகே. அடுத்தது பாருங்க, குறைவான குழந்தை பாலின விகிதம் கடலூரில். எழுத்தறிவு விகிதம் பொறுத்த வரைக்கும் நம்ம 80.33% வந்து இருக்கும். சரியா. ரைட். ஆண் எழுத்தறிவு இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. அதிக எழுத்தறிவு கொண்ட மாவட்டங்கள் கன்னியாகுமரி ஃபஸ்ட்டு, செகண்டு சென்னை. குறைந்த எழுத்தறிவு விகிதம் வந்து தருமபுரி, அடுத்து அரியலூர். அடுத்ததாக நம்மளுக்கு பார்லிமெண்ட் வந்து கட்டினாங்க இல்லையா, இந்திய நாடாளுமன்றம். அதை டிசைன் பண்ணவங்க யார் அப்படின்னா 1912-13 டிசைன் பண்ணவங்க யார் அப்படின்னா எட்வின் லுட்டியன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர் அப்படிங்கிற 2 பேர். இவங்க 2 பேருமே பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவங்க. இந்த கட்டிடத்தை வந்து 1921 கட்ட தொடங்குறாங்க. 1927 தான் கட்டி முடிக்கிறாங்க. ஓகேவா. அடுத்து வந்து பாருங்கள், நம்ம இந்தியாவோட முதல் எலெக்ஷன் எப்போ அப்படின்னா 1951 அக்டோபர் 25 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1952 பிப்ரவரி 21 முடிக்கிறாங்க. அதில் மொத்தம் 489 இடம் வந்து இருந்துச்சு. அதில் 364 இடங்களில் ஐஎன்சி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வின் பண்ணுறாங்க. அடுத்ததாக நோட்டா. ஸோ நோட்டா அப்படிங்கிறது என்ன? தேர்தல் நடத்தை விதிகள் 1961 அடிப்படையில் 49O அப்படிங்கிறது நோட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. நோட்டா அப்படின்னா நன் ஆஃப் திஸ் அபோவ் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா. யாரும் எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறது. அடுத்து VVPAT, ஓட்டர்ஸ் வெரிஃபைட் பேப்பர் ஆடிட் ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எந்த வருஷம் கொண்டு வராங்க அப்படின்னா 2014 வந்து கொண்டு வராங்க. அதே மாதிரி நோட்டாவை அறிமுகம் எப்போ பண்ணுறாங்க அப்படின்னா 2014 தான். நோட்டா அறிமுகம் 2014, VVPAT அறிமுகம் 2014. நோட்டா அறிமுகப்படுத்திய எத்தனை நாடு அப்படின்னா 14வது நாடு 14வது நாடு இந்தியா. ஓகே. அடுத்ததாக வந்து பாருங்கள் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன். ஸோ நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் பொறுத்த வரைக்கும் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1993 அக்டோபர் 12 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சரியா. ரைட். ஸ்டேட் ஹியூமன் ரைட் நம்ம மாநில மனித உரிமை ஆணையம் தமிழ்நாடு
அதாவது மனித உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் 1993 வந்து ஒரு மாநில மனித உரிமைகள் ஆணையம் வந்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டில் வந்து 97 ஐ திங்க் 97 தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ரைட், 97 தான் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, அடுத்து ஐநா சபை எப்போது குழந்தை உரிமைகள் பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டது அப்படின்னா 1989 நவம்பர் 20. சும்மா மைண்டை வந்து ஏற்றிக்கோங்க. ரைட், அடுத்து போக்சோ. ஸோ போக்சோ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எந்த வருஷம் அப்படின்னா 2012. போக்சோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தி ப்ரொடெக்ஷன் ஆஃப் சில்ட்ரன் ஃப்ரம் செக்ஷுவல் அஃபென்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 18 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண் குழந்தையாக இருந்தாலும் தான் பெண் குழந்தையாக இருந்தாலும் தான் பாலியல் ரீதியாக தொந்தரவு பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறது தான் இந்த போக்சோ அப்படிங்கிறது. 2018 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு திருத்தம் வந்து கொண்டு வராங்க. அந்த திருத்தத்தின் அடிப்படையில் சின்ன குழந்தைகளுக்கு பாலியல் ரீதியாக கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னா அது முக்கியமாக 12 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளை பாலியல் ரீதியாக கொடுமை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருத்தம் வந்து கொண்டு வந்தாங்க. 1998 அப்படிங்கிறது குழந்தை உதவி எண். இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்து வந்து பாருங்கள், இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். அதாவது 1989 தமிழ்நாடு இந்து வாரிசு உரிமை திருத்த சட்டம் 1989. இதில் என்ன பண்ணுறாங்க, மூதாதையரோட சொத்துக்களில் பெண்களுக்கும் சம உரிமை வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். சரியா? அதுமாதிரி மத்திய அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்து வாரிசு உரிமை சட்டம் 2005 திருத்தத்தை வந்து மேற்கொண்டது. அதில் வந்து மூதாதையரோட பிரிக்கப்படாத சொத்துல வாரிசு அடிப்படையில் பெண்களுக்கு சம உரிமை வந்து கொடுக்குறாங்க. பச்பன் பச்சாவ் அந்தோலன் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை கைலாஷ் சத்யார்த்தி அப்படிங்கிற ஒருத்தர் வந்து உருவாக்கியிருக்கிறாரு. இவர் என்ன பண்ணுறாருன்னா குழந்தைகள் தொடர்பான விழிப்புணர்வு நிறையா வந்து ஏற்படுத்தியிருப்பார். குழந்தை தொழிலாளர் முறை வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, குழந்தை கல்வி வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 80,000 கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு அணிவகுப்பு வந்து நடத்தினார். அடுத்து ஒவ்வொரு நாட்டில் உள்ள நாடாளுமன்றத்தோட பெயர் இஸ்ரேலில் கெனசெட் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேலு கெனசெட், ஜெர்மனியில் பந்தஸ்டாக், டென்மார்க்கில் போக்டிங், நார்வேல ஸ்டார்டிங், அமெரிக்காவில் காங்கிரஸ், ஜப்பானில் டயட்டு, பிரிட்டனில் பார்லிமெண்ட். பிரிட்டன் நம்மளுக்கு தெரியும், ஏன்னா நம்ம ஊரில் என்னவோ அதுதான் பிரிட்டன்லேயும். ஓகேவா? பார்லிமெண்ட்டு தான். ஜப்பானில் டயட்டு. ஸோ ஜப்பானில் நிறைய பேர் வந்து முதியோர்கள் வந்து இருக்காங்க. என்ன காரணம்? டயட் நல்லா எடுக்கிறனால அப்படின்னு ஞாபகம் வந்து வச்சுக்கோங்க. சரியா? சரி. அமெரிக்காவில் காங்கிரஸ். அமெரிக்காவுக்கு தெரியும், காங்கிரஸ் தான். சரி, அடுத்ததாக இந்த இது மத்திய மாநில உறவு. இதில் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. சட்டமன்ற உறவு இதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்னா 245 255 வரைக்கும் சட்டமன்ற உறவு. நிர்வாக உறவு 256 263. நிதி உறவு 268 294 வரைக்கும். மத்திய பட்டியலில் 100 துறைகள் வந்து இருக்குது. மாநில பட்டியலில் 61 துறைகள் இருக்குது. பொதுப்பட்டியலில் 52 துறைகள் வந்து இருக்குது. ஓகேவா? பொதுப்பட்டியல் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா குற்றவியல், சிவில் நடைமுறைகள், திருமணம் மற்றும் விவாகரத்து, பொருளாதாரம், சிறப்பு திட்டமிடல், செய்தித்தாள், புத்தகம், அச்சகம், மக்கள் தொகை கட்டுப்பாடு. ஓகே, அடுத்து மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு. நம்ம இது ஏற்கனவே பார்த்தோம், இப்படி இருந்தாலும் எக்ஸ்ட்ராவை கொடுத்துருக்காங்க. மொத்த தேசிய மகிழ்ச்சி கிராஸ் நேஷ்னல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் பூடான் அரசோட அரசமைப்பில் இடம்பெற்றுள்ள இந்த கருத்து ஜூலை 18 2008 நடைமுறைப்படுத்தப்பட்டது. எந்த நாளில் நடைமுறைப்படுத்தப்பட்டது? ஜூலை 18 2008. இதை யார் கொண்டு பார்த்தீங்களா? ஒரு புக்கில் 1972 கொடுத்துருக்கான், ஒரு புக்கில் 1970 கொடுத்துருக்கான். சரி, நீங்களே வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை வந்து பார்த்துக்கோங்க. 1970 ஜிக்மே சிங்கே வாங்சுக் அப்படிங்கிற ஒருத்தரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆப்ஷன் பார்த்தா போடணும். 2 ஆப்ஷன் கொடுத்தான்னா நம்ம தொலைஞ்சோம். சரியா? ரைட். அடுத்ததாக உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை ரிப்பன் பிரபு. ஓகேவா? 1882 தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் இந்த உள்ளாட்சி அமைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ரிப்பன் பிரபு வந்து கொண்டு வந்தார். ஓகேவா? ரைட். 1935 இந்திய அரசு சட்டம் மாகாணங்களில் தன்னாட்சியை வந்து அறிமுகம் செஞ்சது. இது முக்கியம், டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. எந்த ஆண்டு எந்த சட்டம்
மாகாணங்களில் தன்னாட்சி ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லிட்டு. எந்த ஆண்டு அப்படின்னா 1935 இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிறது. ஆனால் அந்த சட்டம் நடைமுறைக்கு வந்தது 1937 வந்து நடைமுறைக்கு வந்தது. ஓகேவா? சரி, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சமூக அபிவிருத்தி திட்டம் 1952, தேசிய நீட்டிப்பு சேவை 1953. இதெல்லாம் வந்து எதுக்கு அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திற்கு அடிப்படையாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 73, 74 இந்த அமெண்ட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னா பஞ்சாயத்து ராஜ் பற்றி பேசுது. ஓகேவா? 1992 அதாவது பஞ்சாயத்து ராஜ், அடுத்து நகர்பாலிகா இதை பற்றி வந்து பேசுது. ஓகேவா? இந்த ஆண்டு முக்கியம். அடுத்து இந்த குழு கமிட்டி. ஸோ கமிட்டி வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி. எந்த வருஷம் அப்படின்னா 1957 பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி. இவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 3 அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு அப்படிங்கிறத சஜஸ்ட் வந்து பண்ணுறாங்க. ஓகேவா? அதேமாதிரி கிராம அளவில் கிராம ஊராட்சியில் இருக்கணும், அதுக்கு நேரடி தேர்தலாக நடக்கணும் அப்படிங்கிறாங்க. வட்டார அளவில் பஞ்சாயத்து சமிதி, மாவட்ட அளவில் ஜில்லா பரிஷத், ஜில்லா பரிஷத்துக்கு மறைமுக தேர்தல் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வந்த்ராய் மேத்தா கமிட்டி வந்து 1957 வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து அசோக் மேத்தா கமிட்டி 1977-78. இவங்க 2 அடுக்கு முறை. அசோக் மேத்தா கமிட்டி 2 அடுக்கு முறை. பல்வந்த்ராய் மேத்தா வந்து 3, அசோக் மேத்தா 2. ஓகேவா? ரைட். அடுத்து GVK ராவ் குழு. இது வந்து திட்டக்குழுவால் நியமிக்கப்பட்டுச்சு. வேறற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க 1985. LM சிங்வி குழு 1986. 73-74 இந்த அமெண்ட்மெண்ட்டை இவங்க தான் வந்து கொண்டு வராங்க. LM சிங்வி குழு 1986. இது ரொம்ப முக்கியம். சரியா? அடுத்ததாக பெரியார். ஸோ பெரியார் வந்து ஈரோடு நகரசபை தலைவராக வந்து இருந்தார் இல்லையா? அப்போ வந்து 1917, அப்போ வந்து 1919 1917 ஈரோடு நகராட்சி தலைவராக வந்து இருந்தார். 1919 குடிநீர் விநியோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஃபஸ்ட்டு டைமாக வந்து கொண்டு வந்தார். அடுத்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் கல்வி விகிதம் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் 80.09%. இந்தியாவுக்கு 74.04%. இந்தியாவோட தமிழ்நாடு அதிகமாக இருக்குது. பாலின விகிதம் 996, இதுவே இந்தியாவுக்கு 943. உயர்கல்வி சேர்க்கை 44.3, இந்தியாவுக்கு 24.5 அப்படிங்கிறது. அடுத்து தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் எப்போது அப்படின்னா 2010. சரியா? தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் 2010. பல்லுயிர்மை பாதுகாப்பு சட்டம் 2002. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. இது நம்மளுக்கு தெரியும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது 1986. அடுத்து வன பாதுகாப்பு சட்டம் 1980. வன பாதுகாப்பு சட்டம் எப்போது? 1980. நீர் சட்டம் 1974. வனவிலங்குகள் பாதுகாப்பு சட்டம் 1972. அடுத்து வந்து பாருங்கள் ஜிடிபி அப்படிங்கிற கருத்து, நவீன கருத்து ஃபஸ்ட்டு யார் கொண்டு வராங்க அப்படின்னா 1934 சைமன் குஸ்னட் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து கொண்டு வந்தார். அடுத்து தலா வருமானம்னா என்ன அப்படின்னா நாட்டு வருமானம் பை மக்கள் தொகை அப்படிங்கிறது சும்மா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தாதாபாய் நவ்ரோஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் பிரிட்டிஷ், அதாவது வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும், அதாவது பாவர்ட்டி அண்ட் அன்ரூல் பிரிட்டிஷ் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் தனிநபர் வருமானத்தை பற்றி ஃபஸ்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? யார்? தாதாபாய் நவ்ரோஜி. எந்த காலகட்டத்தில்? 1867-68 காலகட்டத்தில். அடுத்து மனிதவள மேம்பாடு குறியீடு. இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பட் இருந்தாலும் திரும்பவும் பார்ப்போம். மனித மேம்பாடு குறியீடு யார் கொண்டு வரா? 1990 பாகிஸ்தானோட முஹப் உல் ஹக் அப்படிங்கிற ஒருத்தர் கொண்டு வராரு. அதை நம்ம அமர்த்தியா குமார் சென் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருப்பாரா ஒரு சில விஷயங்கள். சரி, இதில் வந்து கொடுக்கல, பட் அதில் வந்து கொடுத்துருந்தாங்க. சமீபத்தில் வெளியிட்ட UNDP வெளியிட்ட இதில் 189 நாடுகளில் 130ஆம் இடத்துக்கு வந்து உயர்ந்திருக்கு அப்படிங்கிறாங்க. 130ஆம் இடத்துக்கு. சரியா? அடுத்து மொத்த தேசிய மகிழ்ச்சி குறியீடு. இதை உருவாக்குனது யார்? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஜிக்மே சிங்கிய வாங்சுக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஓகேவா? ரைட். இப்போ இந்த GNHோட 4 தூண்கள் என்னென்ன அப்படின்னா நிலையான மற்றும் சமமான பொருளாதார வளர்ச்சி, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கலாச்சாரத்தை பாதுகாப்பது, மேம்படுத்துவது, நல்ல ஆட்சித்திறன். இதெல்லாம் வந்து 4 தூண்களாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போது கொண்டு வராங்க அப்படின்னா இது ஏற்கனவே நம்ம பார்த்தோம் 2013 வந்து கொண்டு வராங்க.
தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் அப்படிங்கிறது. அடுத்து தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்தியாவில் ஃபஸ்ட்டு இந்த பிடிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த முறையை அறிமுகம் பண்ணது நம்ம தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியாவில் ஃபஸ்ட்டு இலக்கு பொது வழங்கல் முறை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது தமிழ்நாடு தான். ஓகேவா, ரைட். தமிழ்நாட்டில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் எப்போது நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா நவம்பர் 1, 2016. நவம்பர் 1, 2016 ஸ்டார்ட் பண்ணது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் ஸ்டார்ட் பண்ணது 2013. நம்ம தமிழ்நாட்டில் எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னா 2016 தான். 3 வருஷம் கழிச்சு தான் வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. அடுத்து வந்து பாருங்கள், எம்பிஐ அதிகம் குறைவான மாவட்டங்கள். எம்பிஐ அப்படின்னா பல பரிமாண வறுமை குடியிரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகம் எது அப்படின்னா காஞ்சிபுரம் ஃபஸ்ட்டு, அடுத்து சென்னை, அடுத்து கடலூர், கோயம்புத்தூர், நாகப்பட்டினம். குறைவு அப்படின்னா கடைசி 5 மாவட்டங்கள் எது அப்படின்னா தருமபுரி, பெரம்பலூர், ராமநாதபுரம், விருதுநகர், அரியலூர் அப்படிங்கிறது. அடுத்ததாக இந்தியாவில் ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ், அதாவது வருமான வரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது யார் அப்படின்னா 1860 ஜர் ஜேம்ஸ் வில்சன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து கொண்டு வராரு. எதுக்காக அப்படின்னா 1857 புரட்சி வந்து நடந்திருக்கும். ஸோ அதை ஈடுகட்டணும் அப்படிங்கிறதுக்காக, செலவு வந்து நிறையா இருக்கும், ஈடுகட்டணும் அப்படிங்கிறதுக்காக. 1954 ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி அறிமுகம் பண்ணனாரு ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறது. எந்த வருஷம்? 1954. அடுத்து ரொம்ப முக்கியமானது, இந்த ஃபஸ்ட்டு சிப்காட் அப்படின்னா ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. எந்த வருஷம்? 1971 சிப்காட் வந்து கொண்டு வந்தாங்க. எந்த வருஷம்? 1971 தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட் இண்டஸ்ட்ரீஸ் ப்ரொமோஷன் கார்ப்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. அடுத்து டான்சிட்கோ பொறுத்த வரைக்கும் 1970 கொண்டு வராங்க. தமிழ்நாடு மாநில சிறு தொழில் வளர்ச்சி கழகம், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் 1970. அடுத்து டிட்கோ பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா 1965 வந்து கொண்டு வராங்க. தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன், தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம் 1965. தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம் 1949. 1949 TIIC, தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது. அடுத்து தமிழ்நாடு சிறுதொழில் கழகம் 1965 டான்சி 1965. இப்போ 1965 2 இருக்கா? என்னென்ன இருக்குது? டிட்கோ இருக்குது, டான்சி இருக்குது. இந்த ரெண்டும் 1965. ஓகேவா, 1965. 1949 தமிழ்நாடு தொழில் முதலீட்டு கழகம், முதலீடு 1949 தான் வந்து கொண்டு வராங்க. சரியா, TIIC. அடுத்து வந்து பாருங்கள் 65 2 தமிழ்நாடு சிறுதொழில் கழகம், தமிழ்நாடு தொழில்துறை மேம்பாட்டு கழகம். சரியா, 1965. அடுத்து 1970 வந்து தமிழ்நாடு மாநில சிறுதொழில் வளர்ச்சி கழகம். அடுத்து தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம் 1971. ஓகேவா. ஸோ எப்படி நம்ம வந்து வரிசையாக வந்து வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1949, அடுத்து 1965, 1965 2 வந்துருக்கு, 1970, 1971. 1949 தமிழ்நாடு தொழில் முதலீடு கழகம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம்? முதலீடு வந்து பண்ணுறோம். ஏன்னா அப்போ தான் சுதந்திரம் வந்து அடைஞ்சிருக்கும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறோம்? ஃபஸ்ட்டு TIIC தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் 1949. அடுத்து அதுக்கப்புறம் என்னது? 1965. 1965 என்ன பண்ணுறோம்? 2 இது கொண்டு வரோம். தமிழ்நாடு சிறுதொழில் கழகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வரோம். அடுத்து சிறுதொழில் கழகம் கொண்டு வந்துட்டோமா, அடுத்து தொழில்துறையை மேம்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொழில்துறை மேம்பாட்டு கழகம் அப்படின்னு கொண்டு வரோம் 1965. டான்சி, டிட்கோ, சரியா, சிறுதொழில் கொண்டு வரோம். அடுத்து டெவலப்மெண்ட் பண்ணுறோம். 1970 வந்து பார்த்திங்க அப்படின்னா சிறுதொழிலை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுறோம். சிறுதொழில் வளர்ச்சி கழகம் டான்சிட்கோ 1970. லாஸ்ட் 1971 சிப்காட் தமிழ்நாடு அரசு தொழில் முன்னேற்ற கழகம், மொத்தமாக முன்னேற்றம். சரியா, ரைட். இது கேட்கறதுக்கான வாய்ப்பு கூட வந்து இருக்குது, நம்மளுக்கு தெரியாது. பட் இருந்தாலும்
மைண்டில் வந்து ஏற்றி வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து வந்து பாருங்கள், ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். இது எப்போ கொண்டு வராங்க அப்படின்னா ஜனவரி 16, 2016 ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். ஓகேவா? இது என்ன முக்கியமான நோக்கம் அப்படின்னா தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம். ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் 5, 2016. ஸ்டார்ட் அப்பும் 2016 தான், ஸ்டாண்ட் அப்பும் 2016 தான். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வந்து ஜனவரி 16, ஸ்டாண்ட் அப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏப்ரல் 5. ஓகேவா? இது வந்து முக்கியமாக பழங்குடியின பட்டியலின மக்களுக்காக உருவாக்கப்பட்டது தான் இது. ஓகேவா? என்ன அப்படின்னா ஒரு என்டர்பிரைசஸ், அதாவது க்ரீன்ஃபீல்டு என்டர்பிரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறுவனம் அமைப்பிற்காக குறைந்தபட்சம் 10 லட்சத்துலேருந்து 1 கோடி ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் கடன் வந்து வாங்கிக்கலாம். அடுத்து இந்திய வங்கிகளோட வரலாறு. ஸோ இது வந்து பாருங்கள், இந்துஸ்தான் வங்கி எப்போ ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்டால் 1770. இதுதான் இந்தியாவோட முதல் வங்கி. சரியா? அடுத்து ஒரு 3 பிரசிடென்சி வங்கி, வங்காள வங்கி, மும்பை வங்கி, சென்னை வங்கி. வங்காள வங்கி 1806, மும்பை வங்கி 1840, சென்னை வங்கி 1843. எல்லாமே ஒருங்கிணைக்கப்பட்டது 1921, மாற்றப்பட்டது 1955. எப்படி SBI வந்து மாற்றிட்டாங்க. அடுத்து நிதிக்குழு. ஸோ ஒரு நிதிக்குழுவை குடியரசுத் தலைவர் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிகல் என்ன அப்படின்னா ஆர்டிகல் 280 அப்படிங்கிறது. சரியா? 280 அப்படிங்கிறது. ஓகே. ஃபஸ்ட்டு நிதிக்குழு 1951 வந்து ஆரம்பிக்கிறாங்க. நிதிக்குழுவோட தலைவர் யார் அப்படின்னா KC நியோகி அப்படிங்கிற ஒருத்தர். செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா K சந்தானம் அப்படிங்கிற ஒருத்தர். தேர்டு AK சந்தா அப்படிங்கிற ஒருத்தர். ஃபோர்த்து PV ராஜமன்னார் 1964. ஃபிஃப்த்து மகாவீர் தியாகி அப்படிங்கிறவர். ஃபிஃப்த்து மகாவீர் தியாகி. சிக்ஸ்த்து பிரமானந்த ரெட்டி. செவன்த்து சாலட். செவன்த் என்னது? சாலட். அடுத்து 8 சவான். 9வது சால்வே. 10 பந்த். சரியா? 11 குஸ்ரோ. 12 ரங்கராஜன். 13 விஜய். 14 YV ரெட்டி. 15 NK சிங் அப்படிங்கிறது. அடுத்து இந்த இது விஸ்வேஸ்வரையா திட்டம் அப்படின்னு சொல்லலாம். சரியா? விஸ்வேஸ்வரையா திட்டம் இது எந்த வருஷம் அப்படின்னா 1934. விஸ்வேஸ்வரையா திட்டம் 1934. நல்லா மைண்டில் வந்து ஏற்றிக்கோங்க. அடுத்து ஜவஹர்லால் நேரு பொறுத்த வரைக்கும் தேசிய திட்டக்குழுவை 1938 வந்து அமைச்சிருப்பார். ஆனால் அது கண்டினியூ பண்ண முடியாது. பாம்பே திட்டம் 1940. ஒரு சிலர் 1944 கூட கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதில் 1940 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ன அப்படின்னா பம்பாயில் மிகப்பெரிய கோடீஸ்வரர்களாக இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு ஸ்கீமை வந்து 1938 வந்து முன்மொழிஞ்சாங்க. அது என்ன அப்படின்னா ஒரு 15 இயர்ஸுக்கான ஒரு முதலீட்டு திட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பம்பாய் திட்டம் அப்படிங்கிறது 1940. SN அகர்வால் திட்டம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காந்தி திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க 1944. இது வந்து கிராமிய பொருளாதார முன்னேற்றத்துக்கான ஒரு திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து எம்என் ராய் பொறுத்த வரைக்கும் மக்கள் திட்டம். மக்கள். சரியா? மக்கள் திட்டம் அப்படிங்கிறது 1945. அடுத்து ஜெயபிரகாஷ் நாராயணன். ஸோ ஜெயபிரகாஷ் நாராயணன் பொறுத்த வரைக்கும் சர்வோதய திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை 1950 வந்து முன்மொழிகிறார். இந்த திட்டம் பொறுத்த வரைக்கும் காந்தி அப்புறம் வினோபா பாவே இவங்களோட கருத்துக்களோட அடிப்படையில் இதை வந்து இது பண்ணாங்க. அதுமாதிரி திட்டக்குழுவை பொறுத்த வரைக்கும் எப்போது கொண்டு வராங்க அப்படின்னு கேட்டால் 1950 மார்ச் 15 திட்டக்குழு வந்து அமைச்சாங்க. இது எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா 1951 ஏப்ரல் 1 தொடங்கினாங்க. ஓகேவா? 1951 56 வரைக்கும் 56 மார்ச் 31 வரைக்கும் வந்து இருக்கும். எப்போது இந்த திட்டக்குழு ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஜனவரி 26, 1950 அப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சாரி, அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரியா? அடுத்து நிதி ஆயோக், நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2014 ஆகஸ்ட் 13 திட்டக்குழுவுக்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இது. ஜனவரி 1, 2015 இது வந்து நடைமுறைக்கு வந்துச்சு. நிதி ஆயோகோட தலைவர் எப்போதுமே வந்து பிரதமர் தான். சரியா? இதோட துணைத் தலைவர் தான் நிர்வாகத் தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. முதலாவது துணைத் தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா அப்படிங்கிற ஒருத்தர். அது மாதிரி 7 தூண்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்டிருக்குது. 7 தூண்கள் என்னென்ன அப்படின்னு கேட்டால் இது சும்மா பார்த்துக்கோங்க. மக்கள் சார்பு, செயல்திறன் சார்பு, பங்கேற்பு, மேம்பாடு, அனைத்தையும் உள்ளடக்கியது, சமத்துவம், வெளிப்படைத்தன்மை. இந்த 7மே வந்து இதோட தூண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே.
ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டால் இதுதான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுத்துருக்கேன். அடுத்து வந்து பாருங்கள், 5ஆண்டு திட்டம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதையும் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டால் பார்த்துடலாம். 5ஆண்டு திட்டமும் அடுத்து ஓகே 5ஆண்டு திட்டம் இருக்குது பாருங்கள். 5ஆண்டு திட்டம் பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவில் இதை வந்து 5ஆண்டு திட்டம் வந்து எடுத்தாங்க. இது வரைக்கும் 12 5ஆண்டு திட்டம் வந்து செயல்படுத்தியிருக்கிறாங்க. அதே மாதிரி லாஸ்ட் 5ஆண்டு திட்டம் எது அப்படின்னு கேட்டால் 12வது 5ஆண்டு திட்டம் தான் லாஸ்ட் 5ஆண்டு திட்டம். ஓகேவா? சரி, இப்போ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். சரியா? இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம். ஓகே, இது நம்மளுக்கு வந்து வேண்டாம். நம்ம டேரெக்டாக என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா 5ஆண்டு திட்டத்துக்கு போயிடும். ஃபஸ்ட்டு முதல் 5ஆண்டு திட்டம் காலம் என்ன அப்படின்னா 1951லேருந்து 56 வரைக்கும். இது என்ன மாடல் அப்படின்னா ஹரடோமர். சரியா? இது முக்கியம். ஹரடோமர் மாடல், முதல் 5ஆண்டு திட்டம் ஹரடோமர் மாடல். இம்பார்ட்டன் என்ன அப்படின்னா வேளாண்மை முன்னேற்றம் முடிக்கிறது. இந்த பர்சன்டேஜ்லாம் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. 2வது 5ஆண்டு திட்டம் 1956லேருந்து 61 மகளனோபிஸ். ஃபஸ்ட்டு ஹரடோமர், செகண்டு மகளனோபிஸ் அப்படிங்கிறது. சரியா? தொழில் முன்னேற்றம் அப்படிங்கிறது. 3வது பொறுத்த வரைக்கும் 61லேருந்து 66 வரைக்கும் இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காட்கில் திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த 3வது 5ஆண்டு திட்டம் அப்போ தான் சீன இந்திய போர் வந்து நடக்கும். அடுத்த திட்ட விடுமுறை காலம் 1966லேருந்து 69 வரைக்கும். அடுத்து 4வது 5ஆண்டு திட்டம் 69லேருந்து 74 வரைக்கும். இதோட 2 முக்கிய நோக்கங்கள் என்ன அப்படின்னா நிலையான வளர்ச்சி மற்றும் தற்சார்பு நிலை அடைதல் அப்படிங்கிறது. 5ஆம் 5ஆண்டு திட்டம் பொறுத்த வரைக்கும் 74லேருந்து 79 வேளாண்மை தொழில்துறை அப்புறம் சுரங்க தொழிலுக்கு முன்னுரிமை வந்து கொடுத்தாங்க. ஆனால் இந்த திட்டத்தோட முன்வரைவு டிபி தார் அப்படிங்கிற ஒருத்தரால் தயாரிக்கப்பட்டிருக்குது. சரியா? டிபி தார் அப்படிங்கிறது. இதுக்கப்புறம் சுழல் திட்டம் அப்படிங்கிறது 1978-79க்கு சுழல் திட்டம். அடுத்து 6வது 5ஆண்டு திட்டம் 80-85. இதோட அடிப்படை நோக்கம் வறுமை ஒழிப்பு மற்றும் தொழில்துறை சார்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹரிபி கட்டோ அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கில் எப்படி தான் கொடுத்துருக்காங்க. 6ஆம் 5ஆண்டு திட்டம். சரியா? 80-85. 7வது 5ஆண்டு திட்டம் 85-90. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல், ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை உருவாக்குதல் அப்படிங்கிறது. அடுத்த ஆண்டு திட்டம் 90-91, 91-92. 8வது 5ஆண்டு திட்டம் 92லேருந்து 97 வரைக்கும். சரியா? இதில் வேலைவாய்ப்பு, கல்வி, சமூக நலம் போன்ற மனிதவள மேம்பாட்டு நடவடிக்கைக்கு முன்னுரிமை கொடுக்கிறது. 9வது 5ஆண்டு திட்டம் 97லேருந்து 2002 வரைக்கும் சமூக நீதியுடன் கூடிய சமமான வளர்ச்சிக்கு கவனம் செலுத்துகிறாங்க. 10ஆம் 5ஆண்டு திட்டம் 2002லேருந்து 2007 வரைக்கும். இந்த இதில் தான் தலா வருவாயை 2 மடங்காக வந்து அடுத்த 10 வருஷத்தில் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு இலக்கு வந்து நிறைவேற்றிருப்பாங்க. 11 வந்து பார்த்திங்க அப்படின்னா 2007லேருந்து 2012 விரைவான மற்றும் அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி. இந்த 11க்கும் 12க்கும் கிட்டத்தட்ட சேமாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். விரைவான அதிகமான உள்ளடக்கிய வளர்ச்சி, இங்கே வந்து விரைவான அதிகமான உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி அப்படின்னு சொல்லி வரும். ஓகேவா? சரி, இந்த டேபிள் வந்து ஒரு டைம் வந்து பார்த்துக்கோங்க. ஓல்டு புக் டேபிள், இலக்கு, இந்த பெறப்பட்ட வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்துக்கோங்க. நான் வந்து சொல்லலை. அடுத்து இன்னொன்று சொல்கிறேன்னு சொல்லியிருந்தா நிலச்சீர்திருத்தம் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ 3 முறை அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஜமீன்தாரி முறையை 1793 இந்த நிரந்தர சொத்துரிமை சட்டத்துக்கு அடுத்து இது வந்து உருவாக்கப்பட்டது. காரன் வாலிஸ் அப்படிங்கிற ஒருத்தர் ஜான்சோர் உதவியோட இது வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு கேட்டால் அறிமுகம் பண்ணுறாரு. ஜான்சோர் அப்படிங்கிற ஒருத்தரோட உதவியோட அறிமுகம் பண்ணுறாரு. சரியா? வசூலிக்கப்பட்ட நில வருவாயில் 11ல் 10 பங்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கொடுக்கணும். 11ல் 10 பங்கு. அடுத்து ரயத்வாரி முறை 1820 முதல்ல தமிழ்நாட்டில் அறிமுகம் செய்கிறாங்க. அறிமுகம் பண்ணவர் யார் அப்படின்னா தாமஸ் மன்ரோ அப்படிங்கிற ஒருத்தர். நிலத்தின் உரிமையாளர்கள் யார் அப்படின்னா விவசாயிகள் தான். ஓகேவா? சுதந்திரத்துக்கு முன்னால் குறைந்த அடக்குமுறை கொண்டதாக எது இருந்துச்சு அப்படின்னா ரயத்வாரி வந்து இருந்துச்சு. ரயத்வாரி இல்லைன்னா சொந்த சாகுபடி முறை அப்படிங்கிறது. மகள்வாரி அப்படி இல்லைன்னா இனவாரி முறை 1833 வில்லியம் பெண்டிங் அப்படிங்கிற ஒருத்தரால் இந்த மகள்வாரி அல்லது இனவாரி முறை அப்படிங்கிறது அறிமுகம் செஞ்சாங்க. இதில் நில உரிமையாளர்கள் ஒரு குழுவாக வந்து செயல்படுவாங்க. சரியா? ரைட். சுதந்திரத்துக்கு அப்புறம் நிலச்சீர்திருத்தம் அப்படிங்கிறது 9வது நிலச்சீர்திருத்தம் இருக்குது. அதே மாதிரி 44வது சட்டத்திட்டம் சொத்துரிமையை அடிப்படை உரிமையிலேருந்து நீக்கியிருக்கு. அடிப்படை உரிமையில் 31 வந்து இருந்திருக்கும். அதை தூக்கி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா 307 வந்து வச்சுருப்பாங்க பகுதி 12. தமிழ்நாடு எஸ்டேட் சட்டம் 1948, தமிழ்நாடு நிலச்சீர்திருத்தங்கள் சட்டம் 1961, தமிழ்நாடு குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம் 1955. ஸோ அடுத்து ஒரு 2 சட்டம், இதையும் பார்த்துக்கோங்க. இது ரொம்ப நம்ம வந்து இம்பார்ட்டன்ட் வந்து இல்லை,
ஜஸ்ட்டு வந்து பார்த்துக்கணும். ஆனால் இந்த 3 இருக்கு இல்லையா, அது நல்லா வந்து பார்த்துக்கணும். பூமிதான இயக்கம் 1951 வினோபா வந்து தொடங்குறாரு. இந்த 3 வந்து முக்கியம்தான். சரி, இப்போ நான் வந்து எனக்கு தோணுன ஒரு சில விஷயங்கள் வந்து நான் வந்து முக்கியமாக வந்து கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் இதை வந்து பார்த்துட்டு போங்க. நாளைக்கு கேட்டால் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்சர் வந்து பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.